வழிநெடுக திடீர் வாகன பேரணி. வேட்பு மனுவுடன் வந்த நாம் தமிழர் யாருக்கிட்ட பெர்மிஷன் வாங்கினீங்க மேடம்? திடீரென தடுத்து நிறுத்திய போலீஸ். ஸ்தம்பித்த சாலை போக்குவரத்து. நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு நாட்கள் குறைவாக இருப்பதால் அரசியல் கட்சிகள் தீவிரமாக தேர்தல் வேலைகளை செய்து வருகின்றன. தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவை முக்கிய கட்சிகளாக நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றன. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முக்கிய அரசியல் கட்சியினர் சுயேட்சை வேட்பாளர்கள் என தொடர்ச்சியாக வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் மார்ச் 27ஆம் தேதியாகும். அதனால் வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் 2 நாட்களே உள்ளதால் முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய தொடங்கி உள்ளனர். அந்த வகையில் கோவையில் அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் ஒரே நாளில் வேட்புமனு தாக்கல் செய்வதாக தகவல் வெளியானது. முன்னதாக அதிமுக சார்பில் கோவையில் போட்டியிடும் சிங்கை ராமச்சந்திரன் அண்ணா சிலை அருகே உள்ள அதிமுக மாவட்ட தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் இருந்து ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக அவரது கட்சியினர் தகவல் தெரிவித்தனர். இதனிடையே கோவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் பெண் வேட்பாளர் கலாமணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக காளப்பட்டியிலிருந்து வாகன பேரணியாக வருகை புரிந்தார். அவருடன் நாம் தமிழர் கட்சியினர் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் 4 சக்கர வாகனங்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்டவர்கள் 2 சக்கர வாகனங்களில் கட்சி கொடிகளுடன் ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் வாகன பேரணி காளப்பட்டி நாள் ரோட்டில் சென்ற நிலையில் திடீரென போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது பேசிய போலீசார் அனுமதியின்றி வாகன பேரணியாக செல்லக்கூடாது என கூறி தேர்தல் நடைமுறைகளை எடுத்துரைத்தனர். இதனால் நாம் தமிழர் கட்சியினர் வாகனங்களை சாலை ஓரத்தில் நிறுத்தி போலீசாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து சிறிது நேர வாக்குவாதத்திற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியினர் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாகனங்கள் புறப்பட்ட நிலையில் மீண்டும் நேரு நகர் பகுதியில் போலீசார் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த நாம் தமிழர் கட்சியினரின் வாகன பேரணியை இதில் நடு ரோட்டிலேயே நாம் தமிழர் கட்சியின் கோவை வேட்பாளர் கலாமணி வாகனம் மற்றும் உடன் வந்தவர்களின் 2 சக்கர வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன. இதனால் போலீசாருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது மீண்டும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை அடுத்து உயரதிகாரிகளின் உத்தரவின் பேரில் ஒவ்வொரு வாகனங்களாக அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் சில மணி நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கலாமணி வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக செல்லும் நிலையில் போலீசார் தொடர்ந்து எங்களுக்கு இடையூறு அளித்து வருகின்றனர். இவர்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாங்கள் நடந்தே வேண்டுமானாலும் செல்கிறோம். மற்ற கட்சிகள் செல்லும் பொழுது போலீசார் தடுப்பது கிடையாது. அண்மையில் பாஜகவைச் சேர்ந்த பிரதமர் மோடி இங்கே வந்த பொழுது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்தீர்கள். ஆனால் நேர்மையாக செல்லும் எங்களுக்கு தொடர்ந்து இடையூறு அளிக்கிறீர்கள் என காவல்துறையின் நடவடிக்கையை கடுமையாக சாடினார். இதையடுத்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்ய புறப்பட்டு சென்றார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.